திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 446, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். ஒரு தேநீர் கடைக்காரனிடம் ஒரு மல்யுத்த வீரன் எப்போதும் தேநீர் அருந்துவான். ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் கோபம் கொண்ட மல்யுத்த வீரன் தேநீர் கடைக்காரனை மல்யுத்த சண்டைக்கு அழைத்தான். அக்காலத்தில் மல்யுத்த சண்டைக்கு ஒருவனை அழைத்து அதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அது பெரும் அவமானம் என கருதப்படும். எனவே தேநீர் கடைக்காரன் சண்டைக்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் இதில் எப்படி நாம் வெல்வது என பயந்தான். அறிவுரை வேண்டி ஒரு ஜென் துறவியை நாடினான். அவனது கதை முழுவதையும் கேட்ட ஜென் துறவி, சண்டைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்று கேட்டார். 30 நாட்கள் உள்ளன என்றான் அவன். இப்போது நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார் ஜென் துறவி. கடையில் தேநீர் ஆற்றுகிறேன் என்றான் அவன். அதையே தொடர்ந்து செய் என்றார் அவர். ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஜென் துறவியிடம் வந்தான் தேநீர் கடைக்காரன். சுவாமி, எனக்கு பயம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டான். இப்பொழுது நீ தேநீர் ஆற்றுவதை விட மேலும் ஈடுபாட்டோடு இன்னும் வேகமாய் தேநீர் ஆற்று என்றார் ஜென் துறவி. தன் பயத்தை எல்லாம் வேகமாக மாற்றி வெறித்தனமாய் தேநீர் ஆற்றினான். 2 வாரம் சென்றது. அப்போதும் அதே அறிவுரையை கூறினார் ஜென் துறவி. போட்டி நாள் நெருங்கியது. தேநீர் கடைக்காரன் நடுக்கத்துடன் ஜென் துறவியிடம், சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். போட்டிக்கு முன் ஒரு தேநீர் சாப்பிடலாம் என நீ அவனை கூப்பிடு என்றார் துறவி. மல்யுத்த வீரன் குறிப்பிட்ட நாளன்று தேநீர் கடைக்கு வந்ததும், வா, முதலில் தேநீர் சாப்பிடு என்றான் தேநீர் கடைக்காரன். சரி என்று அமர்ந்தான் மல்யுத்த வீரன். அவனது தேநீர் ஆற்றின் வேகத்தைக் கண்டு மிரண்டு போய்விட்டான். இதற்கு முன்பும் அவன் தேநீர் ஆற்றுவதை பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போது என்ன ஒரு வேகம்! ஒரு சாதாரண தேநீர் ஆற்றும் விஷயத்திலேயே இவ்வளவு முன்னேற்றம் என்றால் போட்டிக்கு எந்த அளவுக்கு தயார் செய்திருப்பான் என எண்ணி போட்டியே வேண்டாம் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான் மல்யுத்த வீரன். தகுதிமிக்க பெரியவரை நட்பாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பவரை பகைவரால் எதுவும் செய்ய இயலாது என்பதை தக்காரினத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். சிறியோரின் நட்பு அழிக்கும், பெரியோரின் துணையே செழிக்கும்.